இப்போ வந்து எனக்கே இருக்கக்கூடிய குழப்பம், நான் எல்லாருடைய வீடியோவையும் பார்க்குறேன். அறிவார்ந்தவர்கள் இதெல்லாம் பார்க்குறேன். பார்க்கும்போது நாம S-400 யூஸ் பண்ணோமா இல்லையான்னு தெரியல. S-400க்கு பதிலா நாம ஒண்ணு தயாரிச்சத பயன்படுத்தியே இந்த தாக்குதல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது புரியுது. ஐஎன்எஸ் விக்ராண்ட்ட யூஸ் பண்ணோமான்னா, இல்ல ஐஎன்எஸ் விக்ராண்ட்ட யூஸ் பண்ணல. வேற ஒரு கப்பல் மூலமாகவே செய்ய வேண்டியத செய்துட்டோம்ங்கிறதெல்லாம் புரியுது. ஸோ இந்திய ராணுவத்திற்கு தன்னை தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பாகிஸ்தானை பொறுத்தவரைக்கும் மிரண்டு போச்சு. இப்போ உடனே உங்க கேள்வி எங்கேருந்து வரும்னா, அமெரிக்கா எதுக்கு மத்தியஸ்தம் பண்ணுச்சு? அமெரிக்கா சத்தியமா மத்தியஸ்தம்லாம் பண்ணவே இல்ல. அவங்க இதிலேருந்து நம்ம அதிகாரிய கூப்பிட்டாங்க. நாங்க நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படித்தான் நமக்கு தெரியும். தேவையில்லாம 1000 வருட காஷ்மீர் பிரச்சனைங்குது. 1000 வருட காஷ்மீர் பிரச்சனை எங்க இருந்தது? ட்ரம்புக்கு தெரியல பாவம். அவர் ஏதோ கொஞ்சம் பேசும்போது எக்ஸ்ட்ரா பேசுவாரு. அப்படி பேசிட்டாரு. 1000 வருடமா காஷ்மீர் பிரச்சனை எங்கேருந்து இருக்கு? காஷ்மீர் காஷ்மீர் பிரச்சனையை உருவாக்கினதே நேருவும், பிரிட்டிஷ்காரனும் தான். தேவையில்லாம சபலத்த பாகிஸ்தானுக்கு ஏற்படுத்ததுனால தான் அது நடந்தது. அந்த பிரச்சனையில சிம்லா அக்ரிமெண்ட் விஷயத்த வந்து சொதப்பினது இந்திரா காந்தி அம்மா. அன்னைக்கு அது கரெக்ட்ன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுச்சு.